அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் 2025 மூன்றாம் தவணை எஃப்டபிள்யூசி பேப்பரோட எம்சிக்யூவை பார்ப்போம். சரியா? ஓகே, அப்போ ஃபஸ்ட் கேள்விக்கு போவோம். ஃபஸ்ட் கேள்வி சடப்பொருளின் எல்லா துணிக்கைகளும் ஓய்வில் இருக்கும் குறைந்த வெப்பநிலை என்னாடி கேட்குறாங்க. பொதுவாக அதுக்கு நாங்கள் 0 கெல்வின்னு சொல்லுவோம். சரியா? 0 கெல்வின் வெப்பநிலையில் 0 கெல்வின் வெப்பநிலைக்கு தானே 0 கெல்வின் 1வது கேள்வி தானே. 0 கெல்வின் வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகளோட இயக்க சக்தி 0 ஆகும். சரியா? 0 ஆகும். அதனால் வாயு மூலக்கூறுகளோட அசைவு என்ன செய்யும்? அசைவு அற்றுப்போகும். சரியா? ஓகே, அப்போ 0 கெல்வின் அல்லது -273.15 பாகை செல்சியஸ்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, அப்போ 273.15 கெல்வின் ஒரு பாகை செல்சியஸ்னு சொல்லுவோம். ஆகவே 0 கெல்வின் வரக்குள்ள அது பின்னுக்கு போகும். சரியா? ஓகே, சரி, ஒரு பாகை செல்சியஸ் இல்லை, ஒரு 0 பாகை செல்சியஸில் 273.15 கெல்வின் வரும். அதே மாதிரி வரும் இதுக்கு பாகை செல்சியஸை பார்க்கக்குள்ள. ஸோ இதுக்கு தேர்ட் ஆன்சர் பொருத்தமாக வரும். அடுத்தது ரெண்டாவது, தரப்பட்டுள்ள வெப்பநிலையில் இலட்சிய வாயு பற்றி பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது எதுன்னு கேட்குறான். மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை புறக்கணிக்கத்தக்கதாக இருக்க, இதை நான் லாஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கூற்றை பார்ப்போம். வாயுவின் அமுக்கப்படுத்தன்மை அமுக்கத்தில் தங்கியுள்ளது. இலட்சிய வாயுக்கு தானே கேட்குறாங்க. அதுக்கு இலட்சிய வாயுவோட அமுக்கப்படுத்தன்மை காரணி பார்க்கக்குள்ள Z PV/N RTன்னு பார்ப்போம். இது எதுக்கு சமனாய்க்கும்? எப்போதுமே 1க்கு சமனாய்க்கும். ஆகவே அமுக்கத்தில் தங்கி காணப்படுது. அப்போ ரெண்டாவது சரி. மூணாவது கேள்வி, ஒரு வாயுவால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் கொள்கலனின் சுவரில் ஏற்படுத்தப்படும் மூலக்கூறுகளின் மோதல்களின் விளைவாகும். அது சரிதானே. நாங்கள் சொல்லுவோம்னா அலகு பரப்பில் ஏற்படுத்தப்பட்ட விசை தான் அமுக்கம்னு சொல்லுவோம். சரியா? ஆகவே வாயு மூலக்கூறுகள் பாத்திர சுவரில் போய்த்து மோதனும் அமுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு. சரியா? அப்போ மூணாவது கூற்று சரி. நாலாவது, எந்த இலட்சிய வாயுக்களும் ஒரே வெப்பநிலையில் ஒரே சராசரி இயக்க சக்தியை கொண்டுள்ளன. அது சரி. சரியா? எந்த இலட்சிய வாயு ஒரே வெப்பநிலையில் ஒரே சராசரி இயக்க சக்தி. இப்போ சராசரி இயக்க சக்திக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் சமன்பாடு சராசரி இயக்க சக்தியில் 3/2 kT. சரியா? இது போல்ஸ் பண்ணிட்ட மாறிலி, இது தனி வெப்பநிலை. ஆகவே தனி வெப்பநிலை மட்டும்தான் சராசரி இயக்க சக்தி தங்கிக்கும். ஆகவே மாறா வெப்பநிலையில் ஒரே வெப்பநிலையில் ஒரே சராசரி இயக்க சக்தியை கொண்டிருக்கும். ஸோ ஃபோர்த் ஆன்சரும் சரி. அஞ்சாவதுல ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகளின் சராசரி கதியானது அவற்றின் திணிவுக்கு ஏற்ப மாற்றம் அடைகின்றது. பாருங்களேன், அதுக்கு சராசரி கதி பார்க்கறது C²/3RT/m பார்ப்போம். சரியா? ஆகவே சராசரி கதி என்ன செய்யும்? திணிவில் தங்கிக்கும். சரியா? ஸோ அஞ்சாவது கூற்றம் என்ன? சரியாகுது. அடுத்தது ஃபர்ஸ்ட் கூற்று வரும். ஃபர்ஸ்ட் கூற்றில் மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை புறக்கணிக்கத்தக்கதாக இருக்க முடிகின்ற வெப்பநிலை பொயிலின் வெப்பநிலை ஆகும். மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை எதுக்கு காணப்படும்? இலட்சிய வாயுக்கு காணப்படாது. நீங்கள் ஃபஸ்ட்டாக மறுக்கணும் கேள்வியை வாசிக்கணும். அதுக்கு ஏண்டா இங்கே கேட்டிருது இலட்சிய வாயு பற்றின்ட்டு. அப்போ இங்கே மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை சம்மந்தப்பட்டது மெய் வாயுக்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று தான் அதால் பிழையாகும். சரியா? ஃபர்ஸ்ட் கூற்று தான் அங்கே பிழையாகும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, அடுத்த மூணாவது கேள்வி. சோடியத்தின் அணுவாக்கத்தின் நியம என்ட்ரோபி தொடர்பாக பின்வரும் வெப்ப ரசாயன சமன்பாட்டில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. சரியா? இதில் இப்போ அணுவாக்கள்ட நியம என்ட்ரோபி பார்க்குறது போது நாங்கள் வெப்ப உள்ளுரை மாற்றத்தை பார்ப்போம். அப்போ அணுவாக்களின் வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது என்ன? நியம நிலையில் உள்ள ஒரு மூலகம் ஒன்று நியம நிலையில் உள்ள வாயு நிலையில் உள்ள ஒரு மோல் அணுவாக மாறக்குள்ள ஏற்படுற வெப்ப உள்ளுரை மாற்றம்னு பார்ப்போம். ஆகவே நாங்கள் இதுக்கு உதாரணங்கள் பார்ப்போம். என்ன? 1/2 கேஸ் ஒரு நைட்ரஜன் கேஸாக மாறுறது.
அடுத்தது கால்சியம் சாலிட், கால்சியம் கேஸாக மாறுறதை பார்ப்போம். அதே மாதிரி சோடியம் Na வந்து Na கேஸாக மாறுறதையும் பார்ப்போம். சரியா, இதெல்லாமே நியம அணு ஆதட்ட வெப்ப உள்ளுறை மாற்றமாக வரும். ஆகவே நாங்கள் வந்து என்ட்ரோப்பியை கன்சிடர் பண்ணக்குள்ள இந்த சமன்பாடை வச்சு தான் நாங்கள் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர் தான் பொருத்தமாக வரும். தேர்ட் ஆன்சர் பொருத்தமாக வரும். ஓகே, 4வது கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வியில் வளமையாக வர கேள்வி தான், பேரீட்டில் வர. ஸோ இதில் வந்து பேரிடக்குள்ள எப்படி, இங்கே வந்து ஒரு எஸ்டர் கூட்டமைக்கு, ஸோ இங்கேருந்து தான் பேரிட்டு கொண்டு வரணும். இந்த கார்பனியல் கார்பனுக்கு ஒன்று கிடச்சக்கூடிய மாதிரி பேரிடணும். 2 3 4 5. சரியா, ஓகே. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்வோம், இந்த ஆக்சிஜனுக்கு சைடில் உள்ள இந்த CH3 வந்து நாங்கள் ஆரம்பத்தில் எழுதுவோம். எப்படி, மெத்தைல்னு எழுதுவோம், மெத்தைல். சரியா, அன்றைக்கே CH2 CH3ன்னு வந்திருந்தாண்டா அதுக்கு எத்தைல்னு சொல்லுவோம். அதே 3 கார்பன் வந்திருந்தா ப்ரோப்பைல்னு சொல்லுவோம். அப்படி போகும். சரியா, மெத்தைல். அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி உண்டு விட்டு அதுக்கப்புறம் எழுதுவோம்னா இன்னைக்கு ஒரு பிரதியீட்டு கூட்டம் இணைஞ்சிக்கு, இது ஒக்சோன்னு சொல்லுவோம் இல்லையா. நான் இது பிரதான கார்பன் சங்கிலியிலேயே ஆல்டிஹைட் வந்துட்டு சொல்லியும் அதுக்கு வந்து சொல்லுவோம் ஒக்சோன்னு சொல்லுவோம். அதே பிரதான கார்பன் சங்கிலியில் இல்லாமல் வெளியே கிளையாக கொண்டு வந்திருந்தாண்டா அதுக்கு வந்து ஃபோமைல்னு சொல்லிப்போம். சரியா, இங்கே வந்து பிரதான கார்பன் சங்கிலியில் வந்து சுட்டியும் 5 ஒக்சோ, அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் கார்பனில் சிறிய நம்பர் உள்ள கார்பனுக்கு நான் பார்ப்போம் 2. எத்தனை கார்பன்லேருந்து பாருங்கள் 5 இல்லையா. ஆகவே பென்டீன் O8 அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இல்லாட்டி இதுக்கு இன்னொரு மெத்தட் உண்டிக்கு ஒக்சோ பென்ட் 2ஈனோயேட் இப்படியும் எழுதும். சரியா, 2 மெத்தட் இருக்கு. ஸோ இதில் வந்து சரியான மெத்தட் வந்து இங்கே வருது, ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் வருது. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியாக வரும். ஓகே, 5வது கேள்வி பார்ப்போம். ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் டைஹைட்ரஜன் மொனாக்சைடு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடுண்டா உங்களுக்கு தெரியும் H2O2, மற்றும் டைஹைட்ரஜன் மொனாக்சைடுண்டா H2Oக்கு தான் டைஹைட்ரஜன் மொனாக்சைடுன்னு சொல்ல வராங்க, அதாவது நீருக்கு. சரியா, ஓகே. அப்போ இதில் வந்து இந்த கேள்வியில் வந்து ஒரு பிழை ஒண்டிக்கு என்னான்டா இந்த பின்வரும் கூற்றுக்களில் பிழையானதுன்னு வரணும். சரியா, இந்த கேள்வியில் வந்து 4 கூற்றுகள் சரியாக வரும், ஒரு கூற்று வந்து பிழையாக வரும். சரியா, ஓகே. பிழையானதுன்னு மாற்றிக்குவோம். ஃபர்ஸ்ட் கூற்று, அறை வெப்பநிலையில் திரவ ஹைட்ரஜன் பெராக்சைடு பாகு நிலையானது திரவ டைஹைட்ரஜன் மொனாக்சைடிலும் உயர்வானது. அந்த கூற்று சரி. சரியா, டைஹைட்ரஜன் மொனாக்சைடை விட, அதாவது நீரை விட பாகுநிலை அதிகம். அது நான் வந்து கட்டமைப்பை நான் சும்மா எழுதுகிறேன். திறந்த புத்தக வடிவம் உடையதாக வரும். 94.8 பாகை பிணைப்பு கோணமாக வரும். அது மட்டும் இல்லாமல் பிணைப்பு கோணம் அடுத்தது இதில் கலர் வந்து லைட் ப்ளூ கலர், அதாவது வெளிர் நீல நிறமுடையதாக காணப்படும். அடுத்தது பாய்லிங் பாயிண்ட் 150 பாகை செல்சியஸாக வரும். உருகுநிலை வந்து அன்னளவா -4 பாகை செல்சியஸாக வரும். சரியா, ஓகே. இப்போ அடுத்தது வந்து இது வந்து வாயு நிலையில் வந்து வளைந்த வடிவமுடையதாக மாறும். சரியா, இது வந்து திறந்த புத்தக வடிவமுடையதாக வாரது வந்து திரவ நிலையில், அது வாயு நிலைக்கு மாறக்குள்ள வந்து இது வந்து வளைந்த வடிவமுடையதாக மாறும். சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து பாகுநிலை வந்து அதிகம், அது கூற்று சரி. அடுத்த ரெண்டாவதுல -30 பாகை செல்சியஸில் திண்ம நிலை டைஹைட்ரஜன் மொனாக்சைடு, அதாவது நீர் மூலக்கூறில் மைய அணு சார்பாக மூலக்கூறின் வடிவம் ஏறத்தாழ சமச்சீரான நான்முகி வடிவமாகும். அந்த கூற்று சரி. சரியா, நீர்ட உருகுநிலை வந்து 0 பாகை செல்சியஸ். அப்போ 0 பாகை செல்சியஸை விட குறைஞ்சு கொண்டு போக்கல அது வந்து உருகினா வாரது வந்து பனிக்கட்டின்றது வந்து ஒரு ஒழுங்கான வடிவமுடைய ஒரு கட்டமைப்பு கொண்டதாக காணப்படும். சரியா, கிறிஸ்டலாக காணப்படும். ஆகவே அது வந்து சரியான கூற்றாக வரும். ஏறத்தாழ சமச்சீரான நான்முகி வடிவமுடையதாக மாறும். சரியா, ஓகே. அடுத்தது
ஹைட்ரஜன் பெராக்சைடின் கொதிநிலையானது டைஹைட்ரஜன் மோனாக்சைடிலும் உயர்வானது. அதை தான் நான் ஃபஸ்ட்டாக பார்த்தோம். நீரில் வந்து கொதிநிலை 100 பாகை செல்சியஸ், அதை விட பாய்லிங் பாயிண்ட் 50 பாகை செல்சியஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட. சரியா? ஓகே, அடுத்தது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியது. சரி, அதை பார்ப்போம். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படும், தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். H2O2 ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படக்குள்ள அது தாழ்த்தப்படும். அப்போ இதில் உள்ள ஒட்சிசன் -1லேருந்து என்னவா மாறும்? ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படக்குள்ள இது வந்து H2O மாறும், -2க்கு போகும். அதே தாழ்த்தும் கருவியாக தொழிற்படக்குள்ள ஒட்சியேற்றப்படும், O2க்கு போகும். சரியா? ஓகே, அப்போ 4வது கூற்று சரி. அடுத்த 5வது, டைஹைட்ரஜன் மோனாக்சைடு ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்பட முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ 5வது கூற்று தான் பிள்ளை. நீர் வந்து ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படும், தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். சரியா? இதுக்கு உதாரணம் பார்ப்போம். ஒட்சியேற்றும் கருவியாக பார்க்கக்குள்ள எப்படி வரும்? நான் வந்து நீரை வந்து எதோட தாக்கமடைய வச்சுருவேன்டா, உலோகத்தோட தாக்கமடைய வச்சுருவேன். சோடியத்தோட பார்ப்போமே, NaSH2O. இப்படி தாக்கமடையக்குள்ள NaOHும் H2வும் வரும். அதாவது இதில் உள்ள ஹைட்ரஜன் +1லேருந்து 0க்கு தாழ்த்தப்படும். சரியா? ஓகே, அடுத்த தாழ்த்தும் கருவியாக பார்க்கக்குள்ள தாழ்த்தும் கருவியாக பார்க்கக்குள்ள உதாரணம் எடுக்கிறேன். இதுக்கு F2 எடுக்கிறேன். ஹெலஜன்ஸில் F2 நீரோட தாக்கினா என்ன உருவாகும்? HF உருவாகும். HF சக O2 உருவாகும். சரியா? அப்போ இதில் வந்து ஆக்சிஜன் வந்து -2லேக்கு 0க்கு போகுது. சரியா? அப்போ ஒட்சியேற்றப்படுது. ஸோ நீர் வந்து ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். 5வது கூற்று பிழையாக வரும், அங்கே தொழிற்படாது என்று சொல்லி சுட்டியும். ஸோ 5th ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரும். சரியா? ஓகே, அடுத்தது வந்து 6வது கேள்வியை பார்ப்போம். 6வது கேள்வியில் முதன்மை சக்தி சொட்டெண் N= 3 உடன் தொடர்புடைய மெங்கனீஸ் அணுவின் சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. மெங்கனீஸ் வந்து அணு எண் வந்து அதில் 25. சரியா? அப்போ அதில் இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s2 வரும். சரியா? அப்போ N= 3 சொல்லியிருந்தால பிரதான சக்தி மட்டம் 3ல் உள்ளதுகளை பார்க்கணும். அப்போ 3s2 3p6 3d5 அதுக்குள்ளே பார்க்கணும். அதில் சோடி இலத்திரன்கள் எண்ணிக்கை என்னன்னு தான் கேட்குறாங்க. 3d5 எங்களுக்கு கிடைக்கல, ஏன்டா டி ஆர்பிட்டலில் வந்து மேக்ஸிமம் 10 இலத்திரன்கள் நிரம்பலாம். சரியா? 10 இலத்திரன்கள் நிரம்பலாம். ஆனால் இங்கே 3d5ன்றதால ஒரு இலத்திரன்கள் தான் ஒவ்வொரு ஓபிட்டல்லையும் காணப்படும். சரியா? எங்களுக்கு இங்கே கேட்டிருது சோடி இலத்திரன்கள்ன்றதால எங்களுக்கு வந்து 3d5 கணக்கு எடுக்கலாம். ஆனால் இங்கே உள்ள 3s2 3p6 இந்த ரெண்டுமே எப்படி ஆகி முழுமையாக நிரம்பிக்கு. ஸோ இதில் 3s2 ஒரு சோடி இலத்திரன் S ஓபிட்டலில் காணப்படும். அதோட 3p ஓபிட்டலில் வந்து 3 சோடி இலத்திரங்கள் காணப்படும். 6 இலத்திரங்கள் காணப்படும். ஆகவே அதில் 3 சோடிகள் காணப்படும். ஸோ மொத்தமாக 4 சோடிகள் இலத்திரன்கள் காணப்பட போகுது. சரியா? 4 சோடி இலத்திரன்கள் காணப்படும். சரியா? ஓகே, அப்போ இதுக்கு தேர்ட் ஆன்சர் சரியாக வருமே. தேர்ட் ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே சரி. ஓகே, 7வது கேள்வி. பரிசோதனை ரீதியில் ஆக்சிஜனின் மூலர் கனவிளைவை துணிவதற்கு பயன்படுத்த முடியாத சேர்வை எதுன்னு கேட்குறாங்க. சரியா? மூலர் கனவு, ஆக்சிஜனை மூலர் கனவை துளியறதுக்கு வந்து ஆரம்பத்தில் ஆக்சிஜனை எடுக்கணும் அந்த தாக்கம் மூலமாக. சரியா? அப்படியான சேர்வைகள் காணப்படணும். அப்போ அதைத்தான் இங்கே கேட்குறாங்க. பாருங்கள், இங்கே Ag2O ஆரம்பத்தில் Ag2O தந்திரான், அதை வந்து வெப்பப்படுத்தினாண்டா Ag சொலிடையும் O2 கேஸையும் எடுக்கணும். சரியா? அப்போ 1வது எடுக்கலும். சரியா? அப்போ அதால் O2 கேஸ் வருதுன்னு, அதால் எங்களுக்கு O2 மூலர் கனவை துணியலும். KMNO4 சரியா? பொட்டாசியம் பெர்மங்கனேட்
அதை சூடாக்கினா என்ன நடக்கும்? K2 MnO4 ப்ளஸ் MnO2 சக O2 மாறும். சரியா? அதன் மூலம் எங்களுக்கு O2 எடுக்கலும். அடுத்தது NaNO3 NaNO3 அதை சூடாக்கினாண்டா NaNO2 சக O2 வரும். சரியா? அதன் மூலம் எடுக்கலும். ஃபிஃப்த் ஆன்சர் பார்ப்போமே, KClO3 அதை சூடாக்கினாண்டா KCl ப்ளஸ் O2 வரும். சரியா? அப்போ அதன் மூலம் எடுக்கலாம். Na2CO3 எங்களுக்கு வெப்பப்படுத்தி ஒன்றும் செய்யலாம். சரியா? வெப்ப உறுதியானது. இது வந்து ஒரு வெப்ப உறுதியுடைய சேர்வை. கிட்டத்தட்ட இதில் பாயிலிங் பாயிண்ட் மட்டுமே, உருகு நிலை மட்டுமே எவ்வளோண்டா 830 பாகை செல்சியஸாக வரும். 830 பாகை செல்சியஸ், அதாவது அதி உறுதி கொண்டதாக காணப்படும். ஸோ இதில் வந்து எங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியாத சேர்வைன்னு வரக்குள்ள Na2CO3 அதாவது சோடியம் கார்பனேட்டை எங்களுக்கு பயன்படுத்த இயலாம். ஓகே, 8வது கேள்வி பார்ப்போம். XYZPQ ஆகியன மூன்றாம் ஆவர்த்தனத்தின் அடுத்தடுத்து வருகின்ற 5 தாண்டலற்ற மூலகங்கள் ஆகும். Q ஆனது திரவ நிலைன்னு மாற்றிக்கோங்க. ஆனால் திண்ம நிலைன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். திண்ம நிலைன்னு வராது, ஆனால் திரவ நிலைன்னு மாற்றிக்கோங்க. ஸோ அடுத்து Q ஆனது திரவ நிலையில் இருக்கும் அமில ஒட்சைட்டை உருவாக்கும். அதே வேளை P வாயு நிலையில் இருக்கும் அமில ஒட்சைட்டை உருவாக்குகின்றது. ஏனென் எக்ஸின் இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன் நிலையமைப்பாக இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்குறான். சரி, இப்போ மூன்றாம் ஆவர்த்தனம் அடுத்து தாண்டலற்ற மூலகமா. தாண்டல் மூலகம் என்ன? அது வந்து பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டல். மூலக நிலையில் அல்லது அயன் நிலையில் வந்து பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டலை கொண்டிருந்தால் அதுக்கு வந்து தாண்டல் மூலகங்கள்னு சொல்லுவோம். சரி, அப்போ இங்கே தாண்டலற்ற மூலகங்கள்ல தானே எப்படியுமே காணப்படும். இங்கே மூன்றாம் ஆவர்த்தனம்னா அங்கே வந்து என்ன 3D மூலகங்களாக காணப்படலாம், டியோபிட்டல் உள்ளதாக காணப்படலாம். அப்போ அதுக்கு மேல் உள்ளதா சோடியத்துலேருந்து அதுக்கு புறம் உள்ள குளோரின் வரைக்கும் உள்ளதாக காணப்படணும். சரியா? ஓகே, அப்போ அதில் பார்ப்போம். அப்போ அதில் ஆக்சைடுகளை பார்த்தோம்டா Na2O MgO Al2 இதில் இதையும் எழுதி கொண்டு போகிறேன், ஸ்டேட்டையும் சொல்லிட்டு தான் வரும். திண்மம் Al2O3 திண்மம். அடுத்தது SiO2 திண்மம். P4O10 வரும் திண்மம். SO3 கேஸ் வருவார் இன்னைக்கு. அப்புறம் Cl2O7 வருவார், அதுவும் அது லிக்விடாக வரும். சரியா? இது வந்து திரவ நிலையில் வரும். சரியா? ஓகே, அப்போ இங்கே சொல்லிடுறபடி Q ஆனது திண்ம நிலையில் இருக்கும் அமில ஆக்சைட்டை உருவாக்கும். சரியா? அதை வச்சு எங்களுக்கு பார்க்க இயலாம். அடுத்த பார்த்துட்டு வரும். அதே வேளை P வாயு நிலையில் இருக்கும் அமில ஆக்சைட்டை உருவாக்குகின்றது. வாயு நிலையில் உள்ள அமில ஆக்சைட்டை உருவாக்குறது. இப்போ அடுத்தது அமிலம் காரம் பார்ப்போம். Na2O வந்து வன்காரம். சரியா? MgO வந்து காரம் வைக்கும். Al2O3 ஈரியல் ஃபுடையதைக்கும். SiO2 வந்து மிக மென் அமிலமாக காணப்படும். P4O10 மென் அமிலம். SO3 அமிலம். Cl2O7 வன் அமிலமாக வரும். சரியா? ஓகே, அப்போ இங்கே P வாயு நிலையில் இருக்கும் அமில ஆக்சைடு. P வந்து எப்படியா இன்னைக்கு வந்து வாயு நிலையில் உள்ள ஆக்சைடில் வந்து வாரது வந்து SO3 மட்டும்தான். ஆகவே இது தான் என்ன P-யா வருவார். சரியா? ஓகே, அப்போ அதை பீண்டு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி போடுவோமே. எனக்கு Q வருவார். அப்போ எனக்கு X Y Z. சரியா? இதுதான் ஆர்டர். ஏனின் எக்ஸின் இறுதி இலத்திரன் சக்தி மட்டும் தானே கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் அலுமினியம் தான் எக்ஸ்ட மூலகம். ஸோ அலுமினியத்தோட இலத்திரன் சக்தி மட்டத்தை எழுதினா சரி, நிலை அமைப்பு எழுதினா சரி. அப்போ 13 1s2 2s2 2p6 3s2 3p12 வருவார். சரியா? ஓகே, அப்போ இதில் வந்து 3s2 3p1. அப்போ அப்படி வர்றது வந்து ns2 np12 வரணும். ns2 np12 வரணும். ஸோ இதுக்கு செகண்ட் ஆன்சர் சரியாக வருது இல்லையா? செகண்ட் ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே, 9வது கேள்வி. 9வது கேள்வியில்
ஒரு அணுவின் சாரணு திணிவு 108 மற்றும் அதன் அடர்த்தி 10.8 கிராம் சென்டிமீட்டர் -3 ஆகும். ஏ அணு ஒன்றின் கனவளவை மதிப்பிடுகன்னு சொல்லிக்கு. உங்களுக்கு தெரியும் அடர்த்தி வந்து திணிவின் கீழ் கனவளவுன்னு எடுப்போம். அப்போ கனவளவு வந்து என்ன? கனவளவு திணிவின் கீழ் அடர்த்தின்னு எடுப்போம். சரியா? ஓகே. அப்போ திணிவுக்கு வந்து எங்களுக்கு எப்படி எழுதலும்? திணிவுன்றது மூல் தர சாரணு திணிவுன்னு எழுதலும். சரியா? அப்போ மூல் தர சாரணு திணிவு, சாரணு திணிவின் கீழ் அடர்த்தின்னு வருவார். சரியா? இதை நான் இன்னும் எழுதுறேன். மூலுக்கு வந்து எங்களுக்கு எழுதலும் அணுக்களின் எண்ணிக்கையின் கீழ், அணுக்களின் எண்ணிக்கையின் கீழ் அவகாத்ரோ மாறிலின்னு எழுதலாம். தர சாரணு திணிவு கீழே என்ன வருவார்? அடர்த்தி வரும். சரியா? இதுக்கு பிரதியிட்டாண்டா விட வரும். சரியா? ஓகே. அப்போ இதில் இங்கே தந்திரது வந்து ஒரு அணு. சரியா? அப்போ அணுக்களின் எண்ணிக்கை உண்டு. அவகாத்ரோ மாறிலி 6.022 தர 10/23 சாரணு திணிவு 108 கீழே அடர்த்தி வந்து 10.8. சரியா? இதை சுருக்கி பாருங்க. சரியா? உங்களுக்கு விட வரும் 0.166 தர 10-22 வரும். சரியா? அப்போ இதுபடி 1.66 தர 10-23 அப்படின்ட்டு சரியா லாஸ்ட் ஆன்சர் வரும். சென்டிமீட்டர் கணம்ட்டு இது லாஸ்ட் ஆன்சர் வரும். சரியா? அப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொருத்தமாக வரும். ஓகே ஓகே 10வது கேள்வி பார்ப்போம். கூட்டம் 13 மூலகங்களில் போரோன் மற்றும் அலுமினியம் தொடர்பான பின்னோன் கூற்றுக்களில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, போரோன் ஆனது HCl மற்றும் NaOH ஆகிய இரண்டுடனும் தாக்கமடையக்கூடியது. அந்த கூற்று பிழை. சரியா? போரோன் வந்து HClோட தாக்கமடையாது, அமிலத்தோட தாக்கமடையாது. NaOHோட உயர் வெப்பநிலையே தாக்கமடையும். கிட்டத்தட்ட 400 பாகை செல்சியஸ் அப்படியான வெப்பநிலைகளில் NaOHோட தாக்கமடையும். சரியா? தாக்கமடைஞ்சா எப்படி வரும்டா? போரோன் NaOHோட தாக்கி சோடியம் போரேட்டை கொடுக்கும். அதாவது Na3BO3 தரும். அதோட H2 கேஸ் உருவாகும். சரியா? ஓகே. அப்போ NaOHோட மட்டும்தான் தாக்கமடையும். ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று பிழை. ரெண்டாவது, அலுமினியம் HCl மற்றும் NaOH ஆகிய இரண்டுடனும் தாக்கமடைந்து ஹைட்ரஜனை உருவாக்கும். அந்த கூற்று சரி. சரியா? அலுமினியம் HClோட தாக்கினா அலுமினியம் குளோரைட் AlCl3 சக H2 வரும். அதே NaOHோட தாக்கினா NaOHோட தாக்கினாண்டா AlOH 4 times மைனஸ் சக H2 வருவார். சரியா? ஓகே. அப்போ எங்கே ஹைட்ரஜனை கொடுக்கறது சரி. அப்போ மூணாவது அலுமினியம் கொதிநீராவிக்கு சடத்துவமானது. அந்த கூற்று பிழை. கொதிநீராவி உள்ள ஓட்டுவோட தாக்கமடையும். ஓட்டுவோட தாக்கமடைஞ்சாண்டா Al2O3 வருவார். அது மாதிரி நைட்ரஜனோட தாக்கமடைஞ்சாண்டா அலுமினியம் நைட்ரேட் வருவார். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவை நான் சொல்கிறேன். அலுமினியம் வந்து ஹெலஜனோட X2 எப்போவுமே தாக்கமடைஞ்சாண்டா அலசன்கள் F2Cl2Br2 அது நான் சொல்கிறேன். X2ஓட தாக்கமடைஞ்சா வர்றது AlX3 வரும். சரியா? ஓகே. அப்போ இந்த தாக்கங்கள் நடக்கும். அப்போ கொதிநீராவிக்கு சடத்துவமானதுன்றது பிழை. அடுத்தது அலுமினியம். நாலாவது, அலுமினியம் வாயு நிலையில் இருபகுதியமாக இருக்கும். சரியா? அலுமினியம் இன்னைக்கு போரோன் அலுமினியம் நான் வளமையாக பார்க்குறது போரோன் அலுமினியத்தில் சேர்வைகள் வந்து அட்டக விதியை பூர்த்தி அடையாமல் இருந்தாண்டா வாயு நிலையில் ஈக்கக்குள்ள இருபகுதியமாக அமைவதன் மூலம் அட்டக விதியை பூர்த்தி அடைஞ்சு கொள்ளும். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்க்கக்குள்ள நாங்கள் இதுக்கு உதாரணம் ஒன்று பார்ப்போம். அலுமினியம் குளோரைட் AlCl3 பார்ப்போம். சரியா? இதில் நோமலாக பார்த்தேன்டா இதில் கட்டமைப்பு அலுமினியம் குளோரின் இப்படியான ஒரு சேவையத்தை வருவார். அப்போ அலுமினியத்தை சுற்றி 6 இலத்திரன்கள் தான் காணப்படுது. ஆகவே இதில் வந்து அட்டக விதி பூர்த்தி அடையல். ஆனால் வாயு நிலைக்கு மாறக்கொள்ள என்ன நடக்கும்டா, இன்னைக்கு ஒரு அலுமினியம் குளோரின் இப்படின்னு வைங்கள,
இன்னொரு அலுமினியம் குளோரைடோடு சேர்ந்து என்ன செய்யும்டா ஈதல் பிணைப்பு மூலம் இலத்திரன்களை பங்கிட்டு கொண்டு என்ன செய்வாங்கண்டா Al2Cl6 மாறுவாங்க. சரியா, Al2Cl6 மாறுவாங்க. சரி, அப்போ இப்படி மாறுறதால என்ன செய்யும், ரெண்டு பேருமே அட்டக விதியை வந்து பூர்த்தி செஞ்சு கொண்டுவாங்க. சரியா, அப்போ அதை தான் சொல்லிக்கிங்க வாயுநிலையில் இருபகுதியமாக இருக்கும்ட்டு அலுமினியத்தை செல்லலை, அலுமினியத்தில் சேர்வைகள் தான் செல்றாங்க. ஸோ அதால் அந்த கூற்று வந்து பிழையாகுது. சரியா, ஓகே. அப்போ அஞ்சாவது அலுமினியமான செறிந்த HNO3 கரையும். அது பிழை, செறிந்த HNO3 அலுமினியம் கரையாது. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர் மட்டும்தான் வரும். செகண்ட் ஆன்சர் இதுக்கு சரியானது ஆன்சராக வரும். 11வது கேள்வி. பின்வரும் டி தொகுதி மூலகங்களை கருதுக. தரப்பட்ட மூலகங்களின் உருகு நிலை மாறலை காட்டக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. சரி, நார்மலான கேள்வி தானே. பாருங்களேன், உருகு நிலையில் 3D மூலகங்கள்ட்ட உருகு நிலையை பார்க்கக்கூட நாகத்துக்கு நல்லா குறைவாக வரும், அதை விட செப்புக்கு அதிகம், மெங்கனீஸுக்கு அதை விட கூடிய வரும், நிக்கலுக்கு அதை விட கூட, அப்புறம் கோபால்ட் இரும்புக்கும் ஸ்கண்டியத்துக்கும் சமனாக வரும். அதுக்கப்புறம் டைட்டேனியம், குரோமியம், வெனடியம் வரும். சரியா, அப்போ அந்த ஓர்டரில் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருது Zn மெங்கனஸ் ஸ்கண்டியம், இரும்பு, குரோமியம், வெனடியம். சரியா, அப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். ஓகே, அடுத்தது 12வது கேள்வி. 12வது கேள்வியில் பின்வரும் சேர்வைகளில் அல்லது அயன்களில் கார்பனி மின்னெதிர்த்தன்மையின் சரியான இறங்கு வரிசை என்னாடி கேட்குறாங்க. கார்பன் இறங்கு வரிசையை கேட்குறாங்க. சரி, அப்போ இதில் HCN ஃபர்ஸ்ட் வந்து HCN. அப்போ இதில் எப்படி வரும், ட்ரிபிள் பாண்ட் N அப்படின்னு வரும். அடுத்தது கார்பன் மொனாக்சைடு, அப்போ CO வரும், அதுக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் O வரும். அப்போ இதில் வந்து +1 வரும், இதில் -1 வரும். அடுத்தது C2H2ல வந்து கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் C2H2 இப்படி வரும். அடுத்தது C2Cl4 தானே, 2 குளோரின் வந்து ஒரு கார்பனுக்கு வரும். சரியா, ஓகே. சரி, அப்போ ஃபஸ்ட்டாக மின் எதிர்த்தன்மையில் ஃபஸ்ட்டாக கலப்பை பார்ப்போம். கலப்பு பார்ப்போம். அப்போ கலப்பில் வந்து கார்பன் தானே பார்க்குறீங்க, கார்பன் தான் பார்க்குறேன். அப்போ கார்பன்ட வந்து இங்கே sp கலப்பு, இங்கே sp, இங்கே sp, இங்கே வந்து sp2. சரியா, மின்னெதிர்த்தன்மையில் spக்கு வந்து sp2 விட அதிகம், sp2க்கு sp3 விட அதிகம். அப்போ அந்த ஓர்டரில் வரும். அப்போ மின்னெதிர்த்தன்மை ஆக குறைஞ்சதுன்னு பார்க்கக்குள்ள C2Cl4 தான் வரும். சரியா, மின்னெதிர்த்தன்மை C2Cl4க்கு நன்கு குறைவாக வரும். சரியா, அப்போ மின்னெதிர்த்தன்மை நன்கு குறைவாக வரும். அடுத்தது அப்போ அடுத்த பார்ப்போம். இந்த மூணுலேயும் பார்க்கக்குள்ள அடுத்த பார்ப்போம் மைய அணுக்கு ஏற்றமிக்காண்டு. மைய அணுக்கான ஏற்றம், மைய அணுக்கான ஏற்றம் பார்க்கக்குள்ள கார்பனுக்கு வந்து -1 வருது, மற்ற எல்லாத்துக்குமே 0 வருது. சரியா, அப்போ மைய அணுடைய ஏற்றம் பார்க்கக்குள்ள அதில் வந்து ப்ளஸ்ஸை விட பூஜ்ஜியத்துக்கு குறவு, பூஜ்ஜியத்தை விட மைனஸில் வர எண்களுக்கு குறவு. சரி, அப்போ அப்படி பார்க்கக்குள்ள இது எல்லாத்துலேயும் 0 வருது, ஆனால் இதில் வந்து -1 வரதால இந்த ரெண்டு சேர்வைகளுடைய மின்னெதிர்த்தன்மையை விட இதில் சேர்வையுடைய மின்னெதிர்த்தன்மை குறவாக வரும். சரியா, ஓகே. அப்போ அதுக்கு புறவு வருது, இது ரெண்டையும் வச்சு பார்க்கக்குள்ள மூணாவதை பார்ப்போம், ஏற்றத்தை பார்ப்போம். சரியா, கார்பன் ஏற்றத்தை பார்ப்போம். அப்போ பார்க்கக்குள்ள இங்கே கார்பன் நைட்ரஜன் ரெண்டுக்கும் இடையில மின்னெதிர்த்தன்மை கார்பனுக்கு குறவு, ஆகவே இன்னைக்கு +3 வரும். ஹைட்ரஜனோட பார்க்கக்குள்ள இன்னைக்கு +3 வரும், இன்னைக்கு ஹைட்ரஜனோட பார்க்கக்குள்ள இன்னைக்கு ஒரு இலத்திரம் கிடைச்சிடும், ஆகவே மொத்தமாக +2 வருது. சரியா, அடுத்து C2H2ல வந்து கார்பனுக்கு இடையில பார்க்க மாட்டோம், ஹைட்ரஜனோட பார்க்கக்குள்ள -1 வரும். ஸோ இதில் வந்து இதுலேயும் அப்படி தான், ஏற்றத்தில் ப்ளஸ் எதுக்கு கூடிய அதுக்கு மின்னெதிர்த்தன்மை அதிகமாக வரும். அப்போ HCNக்கு வந்து நன்கு அதிகம், இதில் இறங்கு வரிசை தானே கேட்டீங்க. ஸோ இதில் HCN நன்கு அதிகம். ரெண்டாவது வந்து C2H2 வருவார், அதுக்கப்புறம் கார்பன் மொனாக்சைடு, அதுக்கப்புறம் C2Cl4 வரும். சரி, C2C ஓகே. அப்போ இதுபடி வாரது வந்து என்ன 5th ஆன்சர் வருது இல்லையா, 5th ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே,
ஓகே 13வது கேள்வி குறித்த திண்ம மாதிரியில் இந்த கேள்வியில் வந்து ஒரு சின்ன பிழை உண்டு சரியா, இதுக்கு வந்து சரியான விட உங்களுக்கு கிடைக்காது, எதுவும் செய்வோம் சரியா. குறித்த திண்ம மாதிரியில் NH4NO3 உடன் சடத்துவ பதார்த்தம் ஒன்றும் இருப்பது கண்டறியப்பட்டது. இம்மாதிரியின் 0.2 கிராம் ஆனது நீரில் கரைக்கப்பட்டு 50 சென்டிமீட்டர் கனம் வரை கனமான குடுவையில் ஐதாக்கப்பட்டது. இவ்வாறு பெறப்பட்ட கரைசலுக்குள் அலுமினியம் தூள் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து மிகையான சோடியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கப்பட்டு வெப்பமாக்கப்பட்டது. சரி, இதுவரைக்கும் உள்ளதுகள் எழுதுவோமே. இப்போ NH4NO3 கரைச்சி நீரில் கரைச்சி கரைசலாக்குறாங்க சரியா. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அலுமினியம் தூள் போட்டு மிகையான சோடியம் ஹைட்ரோக்சைடு போட்டுறாங்க. அப்போ இது வந்து NO3- இனக்காணல் சோதனையில் படிச்சுப்பீங்க. இதில் வந்து அலுமினியம் NO3- ஓட சேர்ந்து கரைசலாக்கினாண்டா NH4+ NO3- ரெண்டும் பிரிஞ்சிடும். அப்போ தாக்கினாண்டா என்ன வரும்? AlOH 4 times மைனஸ் சக அமோனியா கேஸ் வரும் சரியா. ஓகே, அப்போ இங்கே வந்து அலுமினியம் 3+, ஸோ இங்கே 3 NO3- +5லேருந்து -3க்கு போகுது. அப்போ 8 அலுமினியம், அப்போ இன்னைக்கு 8 வரும். ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து 32க்கு 9 தான் வருது. அதுக்கு முதல் நாங்கள் வந்து ஏற்றத்தை சமப்படுத்திருக்கணும். 8 - 3 அப்போ இங்கே வந்து 5 OH- போடுறேன் சரியா. அப்போ அதுக்கு பிறகு பார்ப்போம். இங்கே 32 ஆக்சிஜன் இருந்துச்சு, இங்கே வந்து 9 14 வருது. அப்போ 18 H2O வரணும். 18 H2O வரும் சரியா. நான் சமப்படுத்தியாச்சு. ஓகே, அப்போ இப்படி எடுக்கிற வெப்பமாக்கப்பட்டது இதன் போது வெளியேறிய வாயு முழுவதும். அப்போ இங்கே வெளியேறிய வாயு இது இந்த அமோனியா தானே. இந்த அமோனியா தான் இன்னைக்கு வெளியேறின வாயு. அப்போ இங்கே 3 கொண்டு வருமே சரி. அப்போ இந்த அமோனியா அதுக்கு வந்து HCl போடுறாங்க சரியா. 25 சென்டிமீட்டர் கனம் 0.5 மூல் டெசிமீட்டர் -3 HCl கரைசலினூடாக செலுத்தப்படுது சரியா. அப்போ இன்னைக்கு அமோனியா HCl தாக்கமடைய வச்சேன்டா NH4Cl உருவாகும் சரியா. ஓகே, அப்போ அதுக்கு பிறகு செலுத்தப்பட்டு பெறப்படும் விளைவு கரைசலில் உள்ள தாக்கமடையாத HCl-ஐ நடுநிலையாக்க எண்ணெயை வச்சு சேர்க்குறாங்க. அப்போ இன்னைக்கு HCl ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த HCl முற்றாக தாக்கமடையது இல்லை, ஒரு பகுதி HCl எஞ்சுது. அந்த HCl-ல வந்து தாக்கமடைய வச்சுறதுக்கு மீண்டும் அந்த சேர்வைக்கு வந்து எண்ணெயை வச்சு சேர்க்குறாங்க சரியா. எண்ணெயை வச்சு சேர்க்குறாங்க. இப்போ சேர்த்து என்ன நடக்கும்? NaCl சக நீரா தாக்கம் நடக்கும் சரியா. ஓகே, அப்போ இதுதான் தாக்கம். இப்போ கேட்குறாங்க தரப்பட்ட திண்ம மாதிரியில் உள்ள NH4NO3-யின் திணிவு ரீதியான சதவீதத்தை துணி என்றாங்க சரியா. ஓகே, அப்போ இங்கே ஃபஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஆரம்பத்தில் HCl எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? ஆரம்பத்தில் எடுத்த HCl பார்ப்போம். ஆரம்பத்தில் எடுத்த HCl ஆரம்ப HCl ஃபஸ்ட்டாக அதை பார்த்துட்டு இருப்போம். ஆரம்ப HCl மூல் சரியா. இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து 0.5 மூல் டெசிமீட்டர் -3 0.5 தர 25 சென்டிமீட்டர் கனம். ஆகவே 25 தர 10⁻3. அப்போ இதை சுருக்கினண்டா உங்களுக்கு வரும் 125 தர 10⁻4 மூல்டு வரும். இது ஆரம்பத்தில் இருந்தது. இதில் ஒரு பகுதி தான் NH3யோட தாக்கமடையுது, அதில் மிஞ்சிற பகுதி தான் NaOH-ஓட தாக்கமடையுது சரியா. ஓகே, அப்போ இங்கே ஆரம்ப HCl பார்த்தாச்சு. அடுத்தது பார்ப்போம். இங்கே NaOH-ஓட தாக்கமடைஞ்ச NaOH மூலை தந்திட்டாங்க. NaOH மூலை பார்ப்போமே. அடுத்தது NaOH மூல். NaOH மூல் என்ன? இங்கே தந்திரது வந்து 0.5 20 0.5 தர 20 தர 10⁻3. ஆகவே இது சுருக்கினா 100 தர 10⁻4 என்று வரும் சரியா. இது என்ன? HCl மிஞ்ச HCl-ஓட தாக்கமடைய தேவைப்பட்ட NaOH சரியா. 100 தர 10⁻4 மூல். ஸோ மூல் விகிதம் 1க்கு 1ன்றதால இன்னைக்கு வந்து NaOH-ஓட தாக்கமடைஞ்ச HCl மூலும் என்னவா காணப்பட்டிருக்கும்?
100 தர 10⁻⁴ மூலாவே தான் காணப்பட்டிருக்கும். சரியா? அப்போ 100 தர 10⁻⁴ மூலாவே தான் காணப்பட்டிருக்கும். அப்போ இங்கே தாக்கமடைஞ்சிட்டு மிஞ்ச HCl தாக்கமடைய வச்சுறதுக்காகத்தான் இங்கே 100 தர 10⁻⁴ மூல் NaOH போடுறோம். அப்படி தானே? அப்போ இங்கே NaOH மூளை கண்டோம், அதால் எனக்கு HCl மூளை கண்டோம். சரியா? ஓகே. அப்போ ஆரம்பத்தில் எடுத்த HCl 125 தர 10⁻⁴ மூல். அப்போ ஆரம்பத்தில் இந்த என்ஜினத்தை கழிச்சாண்டா NH3யோட தாக்கினா HCl மூல் வரும். அப்போ எவ்வளோ வரும்? 125லேருந்து 100 போனாண்டா 25 தர 10⁻⁴ மூல் வரும். சரியா? ஓகே. அடுத்தது இப்போ எங்களுக்கு வந்து NO3- மூல் தான் தேவை. அப்படி தானே? நான் இதை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்தேன்டா எனக்கு அமோனியாவும் எக்ஸ் தான். இந்த முற்றாக இந்த வெளியேறின அமோனியா முழுதும் எனக்கு வந்து தாக்க முடியுது. ஆகவே எனக்கு இதுவும் எக்ஸாகவே தான் வரும். சரியா? அப்போ HCl நாங்கள் பார்த்தோம் 25 தர 10⁻⁴ எமோனியாட மூல் எக்ஸ். ஆகவே மூல் ஒன்றுக்கு ஒன்றுன்றதால எக்ஸ் சமன் 25 தர 10⁻⁴ மூல் வரும். சரியா? ஓகே. அப்போ நாங்கள் வந்து இதன் மூலமாக என்ன கண்டுட்டோம்? NO3- மூளை கண்டுட்டோம். சரியா? ஓகே. அப்போ அதால் எங்களுக்கு என்ன காணலாம்? திணிவை காணலாம். சரி, இதன் மூலமாக நான் திணிவை காண்றேன். அடுத்தது மூளை கண்டாச்சு. திணிவு காண்றதுக்கு திணிவு NH4 NO3 போடுறேன். NO3- போட்டால் பிழையாகும். NO3 மூல் வந்து எங்களுக்கு தெரியும் 25 தர 10⁻⁴ தர மூலக்கூட்டு திணிவு அமோனியாட 2 நைட்ரஜனுக்கு 28 32 48ஓட கூட்டினா 80 வரும். சரியா? 80 வரும். ஆகவே இதை சுருக்கினாண்டா வரும் 200 தர 10⁻⁴. 200 தர 10⁻⁴, அதாவது 0.2 கிராம் வரும். சரியா? அப்போ இங்கே திணிவு ரீதியான சதவீதம் பார்க்கக்கொள்ள மாதிரியிட திணிவு 0.2, இங்கே எமோனியம் நைட்ரேட் திணிவு 0.2, 100ஆல் பெருக்கினடா 100% விட வரும். சரியா? அதுதான் நான் சொன்னேன் இதுக்கு வந்து விட வந்து பிழையாக வருதுண்டு. சரியா? விட வந்து இனி பிழையாக வருது. ஸோ உங்களுக்கு வந்து விளங்கிக்கும். ஆனால் இதை கேள்வி நல்ல கேள்வி, விட பிழையாகுது. ஸோ இதை எழுதிக்கும். ஓகே. சரி 16வது கேள்வி. இதில் வந்து ஒரு சின்ன பிள்ளை வண்டிக்கும் நீங்கள் சமப்படுத்தியும் பார்த்திருப்பீங்க, சமப்படுத்தி பட்டிக்காது. இதில் வந்து இன்றைக்கி H2 கேஸ் H2O வந்திக்கு இன்றைக்கி H2ன்னு மாற்றிக்கோங்க. சரியா? H2O இல்லை H2 வரும். சரியா? ஓகே. இப்போ கேள்விக்கு போ. தரப்பட்ட தாக்க செயல்முறை பற்றி பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது அல்லது பிழையானவை எதுன்னு கேட்குறாங்க. உயர் வெப்பநிலை கூற்று. உயர் வெப்பநிலையிலும் தாக்கம் சுயாதீனமானது. சரி, இதுக்கு பார்ப்போமே. இதில் ΔH மைனஸ் இல்லையா? அப்போ ΔG சமன் ΔH மைனஸ் T இன்ட்டு ΔSல ரெண்டு பக்கமும் சமப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? ΔS சுயாதீனத்தன்மை பார்க்கறது முதல் ரெண்டு பக்கமும் மூல் விகிதத்தை பாருங்களேன், 2க்கு 2. ஆகவே இங்கே வந்து ΔS அன்னளவா 0 தான் வரும். சரியா? ΔS அன்னளவா 0 அல்லது சிறிதளவு என்ன காணப்படும்? மறை ஏற்றம் காணப்படும். சரியா? மறை காணப்படும். மறையில் ΔS சிறிதளவு காணப்படும். சரியா? ஓகே. இப்போ ΔGக்கு இதுக்கு போட்டேன்டா, இப்போ T இன்ட்டு ΔSல ΔS 0 ஆயிருந்தா இது ஃபுல்லாக 0 ஆகும். சரியா? அப்போ ΔH வந்து மைனஸ் ஆகினா ΔG மைனஸாகவே காணப்பட்டிருக்கும். சரியா? அப்போ அந்த டைம் தாக்கம் சுயாதீனமானதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ΔS மறையாக வந்தன்வீங்களே, ΔS கொஞ்சம் மறையாக வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ΔH ஏற்கனவே மைனஸ். இங்கே T இன்ட்டு ΔSல T ப்ளஸ் ΔS மைனஸ், அப்போ இங்கே மைனஸ் வரும். மைனஸோட சேர்ந்தா இங்கே ப்ளஸ் வரும். சரியா? அப்போ இங்கனைக்குள்ள பெருமானம் ΔH இங்கே மைனஸ் 41 தானே, அப்போ இங்கே மைனஸ் 41 வருது. வெப்பநிலை இங்கே கூட்ட என்ன செய்யும்? மைனஸ் 41 விட பெருமானம் வந்து கூட பார்க்கும். அப்போ இங்கே ப்ளஸ் 42 வந்தேன்னு வைங்களே,
அப்போ இன்னைக்கு ப்ளஸ் ஒன்று டெல்டா ஜி வரும். அதாவது ப்ளஸ் பெருமானத்தில் பெருமானம் வர பார்க்கும். அப்போ உயர் வெப்பநிலையில் தாக்கம் சுயாதீனமானதா இல்லை, உயர் வெப்பநிலையில் தாக்கம் வந்து சுயாதீனம் அற்றதாக மாறும். சரியா? அதோடைய சி கூற்ற பாருங்க, தாழ் வெப்பநிலையில் வந்து தாக்கம் வந்து சுயாதீனமானதாக காணப்படும். சரியா? பி கூற்று, வளமையான வாழ்க்கை செயல்முறையில் வெப்ப சக்தியை பெறுவதற்கு இத்தாக்க செயல்முறையை பயன்படுத்த முடியும். அந்த கூற்று பிழை. பாருங்க, இதில் வந்து CO கேஸ் வெப்ப சக்தியை வெளிவிடுது தான், அதோடு சேர்ந்து CO கேஸும் வருது. இது ஒரு நச்சு வாயு. சரியா? அதால் எங்களுக்கு வந்து இதை வந்து பாவிச்சே இயலாம். சரியா? ஸோ இதில் வந்து பி கூற்று பிழை, எடுக்க இயலாம். டி, இத்தாக்கத்தின் டெல்டா ஜி மீது டி இன்ட்டு டெல்டா எஸ்ஸின் விளைவு ஏறத்தாழ 0 ஆகும். ஏறத்தாழ 0 அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த கூற்றும் சரி. சரியா? அப்போ சிடி சரி. இங்கே பிழையானவைன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஏபி பிழை, ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். சரி, 17வது கேள்வி, அணுக்களின் உப துணிக்கைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானவைன்னு கேட்குறாங்க. சரி, ஏ கூற்று, வெவ்வேறு சடப்பொருட்களில் உள்ள அணுவின் புரோட்டான் ஒன்றின் EOM விகிதம் ஒரே பெருமானம் உடையது. அந்த கூற்று சரி. மூலகம் மாறினாலும் அதில் உள்ள புரோட்டான்களோட திணிவோ ஏற்றமோ மாறாது. சரியா? அது மாறிலி பெருமானம். ஆகவே EOM விகிதம் வந்து புரோட்டான் ஒன்ற கருதுகோள மாறாது. ஸோ அந்த பெருமானம், அந்த கூற்று சரி. அடுத்த பி, புரோட்டான் ஒன்றினதும் எலக்ட்ரான் ஒன்றினதும் சேர்க்கையாக நியூத்திரன் ஒன்றினை கருதலாம். சரி, இது எந்த வகையில் அவங்க செல்ல வராங்களோ தெரியா. பொதுவாக பார்க்கக்குள்ள இப்போ புரோட்டானோட எடுப்போம், அதே மாதிரி எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படி எடுத்தோம்டா சார்பு திணிவை கருதக்கொள்ள புரோட்டான் ஒன்றுண்டா எலக்ட்ரான்ட ஒன்றின் கீழ் 1840 ஆகிக்கும். சரியா? நியூட்ரண்டையும் ஒன்றா தான் வரும். அதே சார்பு ஏற்றண்டு பார்த்தோம்டா, சார்பு ஏற்றத்தை பார்த்தோம்டா புரோட்டான் ப்ளஸ்ஸாக வரும், எலக்ட்ரான்ட ப்ளஸ் ஒன்றுண்டா இது எலக்ட்ரான் மைனஸ் ஒன்றா வரும். ஸோ நியூட்ரான்ட வந்து 0 வரும். எப்படி பார்த்தாலும் புரோட்டானையும் எலக்ட்ரானையும் கூட்டக்கொள்ள இங்கே திணிவு வந்து 1840 குறவுன்றதால் எலக்ட்ரான் இது அன்னளவா 0 எடுக்கலாம். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தா நியூட்ரான் மாதிரி வருது. ஏற்றம் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கூட்டினா 0 வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு வந்து செயற்கையாக நியூட்ரான் ஒன்றை கருத இயலும். சரியா? அப்போ பி கூற்று சரி. அடுத்த சி, வெவ்வேறு எண்ணிக்கையான நியூட்ரான்களை கொண்ட வெவ்வேறு அணுக்களை சமதானி என கூற முடியும். அது சரிதானே? சமதானின்ற என்ன? ஒத்த அணுவெண்ணையும் வெவ்வேறு வகையான திணிவெண்ணையும் கொண்டவை சமதானிகள். அதுக்கு தான் நான் சொல்லுவோம் கார்பன் 612, கார்பன் 613, இல்லாட்டி கார்பன் 614 என்று அதெல்லாம் சமதானிகளாக வரும். ஸோ அது சரி. சரியா? ஓகே. டி, அசைகின்ற எல்லா வகை உப துணிக்கைகளும் டி புரோக்லி சமன்பாட்டுக்கு ஒழுகாதுன்னு சொல்லி. அது பிள்ளை. ஏண்டா எல்லா சடப்பொருட்களும் திணிவு அசைகின்ற சடப்பொருட்கள் வந்து இங்கே சில்லிக்குதனை உப துணிக்கைகள். அப்போ நான் சடப்பொருட்கள்னு பார்த்தேன்டா அசைகின்ற சடப்பொருட்களுக்கு திணிவு வேகம் காணப்படுது. அப்போ திணிவு வேகம் காணப்பட்டா என்ன செய்யும்டா லெம்டா சமன் டி புரோக்லியோட சமன்பாடு இது HOV/mVன்னு பார்ப்போம். அப்போ திணிவு வேகம் காணப்படுது. ஆகவே கட்டாயம் ஒரு அலைநீளம் காணப்படும். இலத்திரன் போன்ற சிறிய திணிவுகளை உடைய துணிக்கைகளுக்கு அலைநீளம் மிக பெரிதாக காணப்படும். அதால தான் எங்களுக்கு வந்து இலகுவாக இலத்திரன் போன்ற துணிக்கைகள் இனம் காணக்கூடியதாக காணப்படுது. ஆனால் மற்ற பெரிய பெரிய துணிக்கைகளாக மாறக்கொள்ள என்ன செய்யும்டா அலைநீளம் குறையும். அதால் எங்களுக்கு இனம் காண இயலாம் போகுது அலைநீளத்தை. சரியா? அப்போ என்ன இருந்தாலும் டி புரோக்லி சமன்பாட்டுக்கு ஒழுகும். ஆனால் அதில் அலைநீளத்தை வந்து காண்றதுல ஒரு பிரச்சனை உண்டு வருது. சரியா? ஸோ இங்கே டி கூற்று அங்கே பிழையாகவே ஒழுகும். அப்போ ABC சரி, 5th ஆன்சர் வரும். சரி, 18வது கேள்வி, இந்த 3 சேர்வைகளில் தந்துட்டு சொல்கிறாங்க, சரியானவையே கேட்குறாங்க. பாப்போம். ஏ கூற்று, ஏபி என்பன பரிவு கட்டமைப்புகள் ஆகும். ஏபி பரிவு கட்டமைப்புகளா இல்லையா? பாருங்க, பரிவு கட்டமைப்புகள் என்ன? கட்டமைப்பு மாறக்கூடாது, அதில் உள்ள பொண்டுகள் தான் மாறிக்கணும். சரியா? அப்போ இங்கே வந்து இது பரிவு கட்டமைப்புகளா வர ஏலா. சரியா? பரிவு கட்டமைப்புகளா வர ஏலா. ஸோ ஏ கூற்று பிழை. பி கூற்று, ஏ மற்றும் சி என்பன கேத்திர கணித சமபகுதியங்கள் ஆகும். கேத்திர கணித சமபகுதியத்தில் எப்படி வரும்? கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் வரும். அதில் வந்து ஒரு கார்பனில் வந்திட 2 கூட்டம் ஒரே மாதிரி வரையலாம்.
ரெண்டும் கேத்திர கணித சமபகுதியங்கள் தான். ஏன்டா ரெண்டும் அந்த ரூல்ஸை வந்து மீறல. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் வந்து அதோட ஒரு கார்பனோட இணைஞ்சிற 2 சேர்வைகளும் வெவ்வேறு சேர்வைகளாக காணப்படுது. சரியா? அதுக்கு மேல் அதிகமாக இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று கேத்திர கணித சமபகுதியங்களாக காணப்படும். சரியா? அப்படின்டா இது வந்து சிஸ்ஸா வந்தேன்டா அது வந்து டிரான்ஸாக வரும். சரியா? இல்லைங்களா? ஓகே, அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று கேத்திர கணித சமபகுதியங்களாக வர இயலும். பி வந்து வரையலாம் அப்படி. அப்போ பி கூற்று சரி. அடுத்து சி, உறுதி பிக்கு ஏயும் சியும் விட அதிகமா? அது சரிதானே. பாருங்க, இதில் வந்து கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் தான் இதுலேயே உறுதியான பிணைப்பாக வருது. ஆனால் இங்கே வந்து உறுதியான கட்டமைப்பு கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வந்து. சரியா? அப்போ ஆக்சிஜனோட கார்பனை விட கார்பன் ஆக்சிஜனோட வர டபுள் பாண்ட் வந்து உறுதி அதிகமானதாக காணப்படும். ஸோ அந்த கூற்று சரி. சரியா? டியில் வந்து பி ஆனது எதிரொரு சமபகுதியத்தினை காட்டாது அப்படின்னு சொல்லி அந்த கூற்று பிள்ளாலியா பாருங்க. சமச்சீரற்ற கார்பனை கொண்டிர சேர்வைகள் தான் எதிரொரு சமபகுதியத்தை காட்டக்கூடியதாக காணப்படும். சரியா? அதாவது ஒரு கார்பனோட இணைஞ்சிற 4 சேர்வைகளும் வெவ்வேறுபட்டதாக காணப்படும். அப்போ இதில் இந்த சேர்வையை உண்டா எடுத்தோண்டா, இந்த கூட்டத்தை உண்டா எடுத்தோண்டா இது ஹைட்ரஜன், அதே மாதிரி CH3 C2H3 C2H5. அப்போ அப்படியான வெவ்வேறு சேர்வைகள் காணப்படுறதால பி வந்து எதிரொரு சமபகுதியத்தை காட்டும். ஸோ இங்கே எதிரொரு சமபகுதியத்தை வந்து இங்கே பி காட்டாதுன்னு சொல்லிக்கு. ஸோ இது வந்து டி கூற்று, அதால் பிழையாகும். எதிரொரு சமபகுதியத்தை காட்டும். அப்போ பிசி சரி. செகண்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரும். 19வது கேள்வி. பின்வரும் சேர்வைகளை ஆக்குகின்ற எல்லா அணுக்களும் அட்டக அமைப்பை அடைந்துள்ளது. இதில் நீங்கள் வந்து மைய அணுசார்பா அட்டக அமைப்பை பாருங்கள். ஏண்டா மற்ற மாதிரி பார்க்கக்குள்ள நிறைய கொஞ்சம் பிழையாகிற மாதிரிக்கு. ஸோ மைய அணுசார்பா பார்த்தா சரின்னு நினச்சிடுறேன். அப்போ இதில் CO2 தெரியும் தானே. நார்மலாக வந்து CO2 உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இதில் அட்டக அமைப்பு மீறல்ல. அப்போ ஏ வந்து சரி. சரியா? அட்டக அமைப்பு அடைஞ்சிக்கு. அடுத்த பி வந்து என்ன? H2O சரி தானே. H2O சரி, ஆக்சிஜன் வருது. அது மாதிரி NaHல வந்து எப்படி வருது? இவ்வளோ தான் வருது இல்லையா? அப்போ இது வந்து அட்டக அமைப்பு அடையல்ல. ஸோ பி சரி, சி வராது. டி NaCl வருது. NaClல இப்படி வரும் இல்லையா? அப்போ குளோரின் வந்து இங்கே அட்டக அமைப்பை அடைஞ்சிக்கு. ஸோ டியும் சரியாக வரும். விளைச்சா? டியும் சரியாக வரும். ஸோ இதுக்கு வந்து டி சரியாக வரும். அப்போ இதுக்கு 5th ஆன்சர் தான் கொடுக்க இயலும். 5th ஆன்சர் இதுக்கு கொடுக்க இயலும். ஸோ 19வது கேள்வியும் சரி. ஓகே, 20வது கேள்வி. எக்ஸ் எனும் கரைசலுக்கு மிகையான NH4Cl கரைசல் சேர்க்கும் போது வெள்ளை நிற வீழ்படிவும். இதுக்கு எக்ஸுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்டா, மிகையா NH4Cl சேர்க்குறோம். NH4Cl சேர்த்தண்டா வருதான் வெள்ளை நிற வீழ்படிவு P. சரியா? வெள்ளை நிற வீழ்படிவு P வருதான். அப்போ நான் இன்னைக்கு இப்படி போடுறேன். இது வெள்ளை. சரியா? அடுத்தது அதோட வடித்திரவம் Q வருதான். Q கரைசல் வருதான். சரியா? Q கரைசல் வருது. பெறப்பட்ட விளைவு P சூடான நீரில் கரையக்கூடியது. இது வந்து சூடான நீரில் கரையுதான் P. அடுத்தது வடித்திரவத்துக்கு Qக்கு சிறிதளவு எண்ணெயை சேர்க்கும் போது கரைசலின் நிறம் மாற்றம் அடைந்தது அப்படின்றாங்க. அப்போ கரைசல் உள்ள எக்ஸுக்கு சாத்தியமான கற்றயன்கள் என்னென்னு கேட்குறேன். சரி, இப்போ பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டாக பார்ப்போம். NH4Cl மிகையாக போடக்குள்ள என்ன கற்றயன்கள் வந்து வீழ்படிவை கொடுக்குதுண்டு. சரியா? இதில் பிஏயும் சியும் வரவே இல்லை. ஏண்டா Al3+, Al3+ வந்து மிக NH4Cl போட்டால் அதில் வந்து அலுமினியம் குளோரைட் உருவாக்கும். அது வந்து என்ன? ஒரு கரைசல். அது வரையலாம். அடுத்தது Zn2+Cl- சேர்ந்தால் அது வந்து ZnCl4 அது வந்து ஒரு கரைசல் சிக்கலை என உருவாக்கும். ஆகவே அதுவும் வரையலாம். சரியா? அதே மாதிரி Cu2+ வரையலாம்.
Cu2 ப்ளஸ் மட்டும் வந்துடு சி கூற்ற பாருங்கள் அதில் Cu2 ப்ளஸ் ரெண்டாவது வந்திக்கு அப்போ அதுவும் வரையலாம் ஏன்னா அது கரைசலை தான் உருவாக்கும் எஃப்இயும் வரையலாம் சரியா FeCl4 2- உருவாக்கும் அதுவும் வரையலாம் சரியா அப்போ பியும் வரையலாம் சியும் வரையலாம் அப்போ அது மூலமாக எங்களுக்கு வந்து பியையும் சியையும் வெட்டலாம் அடுத்தது ஏயும் டியும் பார்ப்போம் அதில் இப்போ PB2 ப்ளஸுக்கு மிகைய NH4Cl போட்டால் PbCl2 வரும் இது ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு அதே மாதிரி டியில் வர Ag ப்ளஸ்ஸுக்கு தானே Ag ப்ளஸ்ஸுக்கு மிகையா NH4Cl போட்டு Cl- செறிவு அதிகரித்தோம்னா AgCl வரும் அதுவும் ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு ஆனால் சூடாக்கக்குள்ள சூடான நீரில் PbCl2 தான் கரையும் சூடான நீரில் PbCl2 தான் கரையும் AgCl வந்து கரையாது சரியா AgCl கரையில ஸோ இதன்படி எங்களுக்கு வந்து முடிவுக்கு வரலாம் ஏ கூற்று தான் சரிண்டு சரி இதுக்கு மேலதிகமாக நான் பார்ப்போம் அடுத்து இப்போ Cu2 ப்ளஸோட மிகையாக போட்ட Cl- சேர்ந்து CuCl4 2- ஒரு சிக்கலைனை தொற்று வச்சுக்கும் இது வந்து மஞ்சள் நிறம் சரியா அப்போ இதோட நாங்கள் வந்து போடுற NaOH வந்து NaOH இல்லை வர அந்த OH- சேர்ந்து என்ன நடக்கும்டா CuOH twice தொற்று வச்சோம் இது வந்து நீல நிற வீழ்படிவாக வரும் சரியா அப்போ இது ரெண்டுக்கும் பொருத்தமாக வாரது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருது சரியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வருது ஸோ இதுக்கு வந்து ஏ கூற்று மட்டும்தான் சரியாக வரும் டியும் பிழையாக வரும் ஸோ இதுக்கு ஃபிஃப்த் ஆன்சர் ஓகே 21வது கேள்வி கூற்று உண்டு சாதாரண நிபந்தனையில் அல்கேன் சேதன சேர்வைகள் முனைவுள்ள சோதனை பொருட்களுடன் தாக்கமடையாது அது சரியா முனைவுள்ள சோதனை பொருட்களோட தாக்கமடைகிறது முனைவுள்ள கரைப்பான் இல்லை கரையங்களாக தான் காணப்படும் சரியா அப்போ இதில் வந்து அட்கேன் வந்து எப்படி ஆனதுன்னா அது வந்து முனைவற்றதாக காணப்படும் ஏன்டா அதில் வந்து வடிவமே ஒரு சமச்சீரான வடிவமாக காணப்படுறதால அதில் வந்து முனை வந்து அற்றதாக காணப்படும் ஸோ அதில் வந்து அது வந்து முனைவுள்ள சோதனை பொருளோட அது கரையாது சரியா ஸோ அது அந்த கூற்று சரி அடுத்தது கூற்று 2 அட்கேன்கள் நேர் மற்றும் மறை ஏற்றங்களை கொண்ட அணுக்களை கொண்டிருப்பதில்லை சரியா அதுதான் மெயின் ரீசனாக வரும் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுக்கு சரியாக வரும் அடுத்தது 22வது பார்ப்போம் 22வதுல நைதரசன் NCl5 உருவாக்காது NCl5 உருவாக்குறதில்ல அந்த கூற்று சரியா அது ஏன்னு பார்ப்போம் நைதரசன் டி அணு ஓபிட்டல்களை கொண்டிருக்காத காரணத்தால் இலத்திரன் நிலை அமைப்பை அட்டக அமைப்புக்கு அப்பால் விரிவுபடுத்த முடியாமல் இருக்கின்றது அதுதான் சரியான கூற்றாக வரும் முக்கியமாக 3ஆம் ஆவர்த்தனத்துக்கும் அதற்கு கீழுள்ள ஆவர்த்தனங்களில் வந்து டி ஓபிட்டல் காணப்படுறதால அதில் வந்து அதை அட்டக விதியை மீறி வலுவளவு இலத்திரன்களை வந்து 8க்கு மேலே வச்சுக்கொள்ள இயலுமா இருக்கும் சரியா அணுக்களுக்கு வந்து 8க்கு மேற்பட்ட இலத்திரன்களை வந்து வலுவளவு ஓட்டில் வந்து வச்சுக்கொள்ள இயலுமா இருக்கும் இப்போ 3ஆம் ஆவர்த்தனத்துக்கும் அதுக்கு கீழே உள்ள அணுக்களுக்கும் ஏன்டா அந்த அணுக்களில் வந்து டிஆர்பிட்டல் காணப்படுறது தான் அதுக்கான ரீசனாக வரும் சரியா டிஆர்பிட்டல் காணப்பட்டால் அட்டக விதியை மீறி வலுவளவு ஓட்டில் இலத்திரன்களை மேலதிகமாக வைத்துக்கொள்ள முடியும் சரியா ஓகே அப்போ 2வது கூற்றும் சரி 2வது கூற்று ஃபர்ஸ்ட் கூற்றுக்கு விளக்கமாக்கி ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும் சரியா ஓகே அப்போ அடுத்தது 23 வரும் 23 NH3 பாயிலிங் வெப்பநிலை இன்றைக்கு அதை மாற்றிக்கோங்க பாயிலிங் டெம்பரேச்சர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள பிள்ளையாகிக்கும்னு நினச்சிறேன் அது பாயிலிங் பாயிண்ட்னு வரணும் சரியா கொதிநிலைன்னு வரணும் அப்போ NH3 கொதிநிலை CH4 விட அதிகம் அப்படின்னு வரும் சரியா அப்போ அப்படி வாரது கூற்றொண்டு சரியாக வரும் அடுத்தது கூற்று 2 அதிக மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை கொண்ட வாயுக்களின் கொதிநிலை அன்றைக்கும் பாயிலின் வெப்பநிலை வெட்டுங்க கொதிநிலைன்னு வரும் கொதிநிலை குறைந்த மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசையுடைய வாயுவிலும் குறைவாகும் டிகி அது பிள்ளை சரியா அதிக மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை கொண்டதுகளுக்கு வந்து குறைந்த மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசையை கொண்டவற்றை விட அதிகமாக தான் வரும் சரியா ஸோ அந்த கூற்று பிள்ளை அப்போ இதில் வந்து அமோனியாவில் வந்து NH3 வந்து 2 விஷயங்கள் வந்து அதில் கொதிநிலை அதிகரிச்சதில் பங்களிப்பு செய்யுது ஒன்று வந்து அதுக்கு வந்து சமச்சீரற்ற வடிவம் ஒன்று காணப்படுது அதுதான் முக்கோண கூம்பகத்தை கொண்டிகி ஸோ அது வந்து சமச்சீரற்ற வடிவம் கொண்டதாக
வருது. அடுத்தது இதில் வந்து லண்டன் கவர்ச்சி விசை அதிகமாக வரும். அப்படி தானே? இங்கே பாருங்கள், CH4 வந்து 16 வருது. 16 வரும். நைட்ரஜனில் வந்து 17 வரும். சரியா? கிட்டத்தட்ட அது சமன்டுவீங்களே. அது மட்டும் இல்லாமல் மூணாவது விஷயமா அதுக்கு வந்து ஹைட்ரஜன் பொண்டு வருது. சரியா? ஹைட்ரஜன் பொண்டு வருது. ஸோ இதில் வந்து ஐதரசன் பிணைப்பு வருது. அடுத்தது சிறிதளவு லண்டன் கவர்ச்சி விசை கொஞ்சம் அதிகமாகிக்கும். அது மட்டும் இல்லாமல் மூணாவது விஷயமா அதில் வடிவம் வந்து சமச்சீரற்றதாக வருது. சரியா? ஓகே. அப்போ அப்படியான இதாக வரதால் கொதிநிலை வந்து அதுக்கு வந்து கூடியாக வரும். ஓகே. அப்போ இடைக்கவர்ச்சி விசை வாயுவிலும் குறைவாகும். அப்போ அந்த கூற்று பிழை, சரி பிழை, தேர்ட் ஆன்சர் வரும். தேர்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரப்போகுது. அடுத்தது 4th ஆன்சர் பார்ப்போம். 24வது கேள்வியை பார்ப்போம். 24வது கேள்வி. 24வது கேள்வியில் 0 கெல்வின் வெப்பநிலையில் நேர்த்தியான சாலக கட்டமைப்பின் என்ட்ரோபி 0 ஆகும். சரி, இது நாங்கள் ஃபஸ்ட் கேள்வியிலையும் பார்த்தோம்னாங்க என்ன வந்துச்சு, 0 கெல்வின் வெப்பநிலையில் வந்து வாயுக்களோட இயக்க சக்தி வந்து 0 ஆகும். 0 ஆகிறதால என்ன நடக்கும், அதில் வந்து அந்த அசைவும் தகவு எல்லாமே இல்லாமல் போகும். சரியா? அப்போ அந்த கட்டமைப்பில் வந்து என்ட்ரோபி வந்து 0 ஆகிறன்றது சரி. ஏண்டா என்ட்ரோபின்னு என்ன, அது வந்து சுயாதீனமாக திரியக்கூடிய தகவு. அப்போ என்ட்ரோபி 0 ஆகிற கட்டம் வந்து 0 கெல்வின் வெப்பநிலையாக காணப்படும். ஏண்டா 0 கெல்வின் வெப்பநிலையில் அசைவு இல்லை. ஆகவே என்ட்ரோபி 0 ஆகிடும். அப்போ அந்த கூற்று சரியாக வரும். அடுத்தது கூற்று 2, வெப்பநிலை குறைவடையும் போது தொகுதியின் சுயாதீனத்தன்மை அதிகரிக்கும். அது பிள்ளையா, வெப்பநிலை குறையக்குள்ள என்ட்ரோபி குறையுண்டு செல்வோம், அதாவது சுயாதீனத்தன்மை குறையுண்டு செல்வோம். ஸோ அந்த கூற்று பிள்ளை. அப்போ இதுக்கும் மூணாவது ஆன்சர் தான் சரியாக வரும். அடுத்தது 25வது கேள்வி. 25வது கேள்வியில் H2Sன் பிணைப்பு கோணம் H2Oவிலும் அதிகமாகும். H2Sல எப்படி வரும், சல்ஃபர், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இப்படி வரும். H2Oக்கும் அதே மாதிரி தான் வரும். சரியா? ஆனால் இது ரெண்டுலேயும் என்ன வித்தியாசம்டா, ஆக்சிஜன்ட மின்னெதிர்த்தன்மை வந்து சல்ஃபர்டத்தை விட அதிகம். சரியா? அப்போ இந்த பிணைப்பு சோடியில் உள்ள இலத்திரன்கள் வந்து சரியாக ஆக்சிஜன் கிட்டே ஆகி காணப்படும். சரியா? சல்ஃபர்டத்தை விட சல்ஃபர்டை வந்து இங்கே மாறி காணப்படும் கந்தகத்தில். சரியா? ஆகவே இந்த பிணைப்பு சோடியில் உள்ள அந்த இலத்திரன்கள் வந்து என்ன செய்யும்டா, ஒன்றை ஒன்று தள்ளும். ஆகவே இந்த θ 1 எடுக்கிறேன், நான் இதை θ 2 எடுக்கிறேன். சரியா? θ 2 எடுக்கிறேன். ஆகவே θ 1 வந்து θ 2 விட பெரிதாக வரும். சரியா? அப்போ H2Oவிலும் அதிகம்ன்றது பிழை. அடுத்து கூற்று 2 வந்து வரும், மைய அணுவின் மின்னெதிரியல்பு அதிகரிக்கும் போது பிணைப்பு சோடி இலத்திரன் இடையிலான தள்ளிகை குறைவடைன்னு சொல்லி பிழை. பிணைப்பு சோடி இலத்திரன்கள் இடையிலான தள்ளிகை வந்து அதிகரிக்கும். அப்போ கூற்று 1ம் பிழை, கூற்று 2ம் பிழை. 5th ஆன்சர் இதுக்கு கொடுப்போம். 5th ஆன்சர் இதுக்கு கொடுப்போம். ஓகே. அப்போ நாங்கள் இதோட பேப்பரை முடிச்சிக்கிறோம். இந்த பேப்பரை வந்து ஃபஸ்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷனாக பாருங்கள். சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.